வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானுக்கு பயந்து ஓடிய ஆபிரகாம் லிங்கன் போர்க்கப்பல். அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கை. கார்மோஸ் நீரிணை மூடப்படும். ஈரானின் புதிய தலைவரின் எச்சரிக்கை. ஒரு வாரத்தில் அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட செலவு. காலாவதியான உளவு தகவலால் ஈரானின் 175 மாணவிகளை பலியெடுத்த அமெரிக்கா. கனடாவை உலக்கும் கடும் பனிப்புயல். விமான சேவைகள் பாதிப்பு. விமானப்படை தளங்கள். சின்பெட் தலைமையகம். இஸ்ரேலின் முக்கிய இடங்களை தாக்கும் ஈரான். துபாயில் விமான நிலையம் மற்றும் துறைமுக பகுதிகளில் ட்ரோன் தாக்குதல். அமெரிக்க கப்பல்கள் மீது தற்கொலைப்படை தாக்குதல் நடத்திய ஈரான். ஈரானில் தூதரகத்தை மூடிய சுவிட்சர்லாந்து. அலெக்சா விவகாரம். 8 இஸ்லாமிய நாடுகள் கூட்டாக கண்டனம். எதியோப்பியாவில் மண் சரிவு. 50 பேர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்காவின் பிரமாண்டமான USS ஆபிரகாம் லிங்கன் போர்க்கப்பல் ஈரானின் தாக்குதல் அச்சுறுத்தல் காரணமாக பின்வாங்கியுள்ளதாக வெளியாகும் தகவல்கள் சர்வதேச அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பல்களில் ஒன்றான ஆபிரகாம் லிங்கன் ஈரானுக்கு அஞ்சி ஓடியதா அல்லது இது ஒரு தந்திரோபாய நகர்வா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன. உலக எண்ணெய் வர்த்தகத்துக்கான கப்பல்கள் பயணம் செய்ய முக்கிய இடமான ஹார்மோஸ் நீரிணையில் பதற்றமான சூழ்நிலையை நிலவுகின்றது. இதனால் பல கப்பல்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. ஈரான் தனி நாடாக 14 அரபு நாடுகளை தாக்கியுள்ள நிலையில் அவர்கள் யாரும் ஈரானை தாக்கவில்லை. எனவே இத்தனை நாடுகள் சேர்ந்தாலும் ஈரானை சமாளிக்க முடியாது என்று இராணுவ ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். வளைகுடா பகுதியில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மூடப்படாவிட்டால் தாக்குதல்களை எதிர்கொள்ள நேரிடும் என்று ஈரானின் புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் புதிய அதி உயர் தலைவர் மொஜ்தபா கமேனி பதவியேற்றதன் பின்னர் முதன்முறையாக உத்தியோகபூர்வ அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த நாட்டு அரசு தொலைக்காட்சியில் வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிவிப்பின் ஊடாகவே அவர் மேற்கொண்ட எச்சரிக்கையை விடுத்துள்ளார். மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள அனைத்து அமெரிக்க தளங்களையும் உடனடியாக மூடுமாறு கமேனி அழைப்பு விடுத்தார். இல்லையெனில் அவை ஈரானால் குறிவைக்கப்படும் என்றும் கூறினார். எவ்வாறாயினும் ஈரான் அண்டை நாடுகளுடன் நட்புறவு மற்றும் ஒத்துழைப்புக்கு அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் தாக்குதல்கள் அமெரிக்க இராணுவ தளங்களை மட்டுமே இலக்காக கொள்ளும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் ஈரானுக்கு எதிரான தரப்பினருக்கு அழுத்தம் கொடுக்கும் நோக்கில் ஹார்மோஸ் நீரிணையை தொடர்ந்து மூடி வைக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் கொல்லப்பட்ட ஈரானியர்களின் இரத்தத்துக்கு பழிவாங்க ஈரான் தயங்காது என்றும் மொஜ்தபா கமேனி குறிப்பிட்டார். ஈரானுடனான போரின் முதல் வாரத்தில் அமெரிக்காவுக்கு சுமார் 11.3 பில்லியன் டாலர்கள் செலவாகியுள்ளதாக அமெரிக்க இராணுவ அதிகாரிகளின் காங்கிரசிடம் தெரிவித்துள்ளனர். இந்த எண்ணிக்கை ஒரு குறைந்த மதிப்பீடாகும். மேலும் பிப்ரவரி 28 அன்று முதல் தாக்குதலுக்கு முன்னதாக இராணுவ சொத்துக்களை நகர்த்துவதற்கான கட்டுமான செலவுகள் இதில் அடங்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. மொத்த செயல்பாட்டு எண்ணிக்கை அதைவிட கணிசமாக அதிகமாக இருக்கும் என்றும் நான் எதிர்பார்க்கிறேன் என ஜனநாயக கட்சி செனட்டர் தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தெற்கு ஈரானின் மினாப் நகரில் உள்ள சஜாரா தயாபா பெண்கள் தொடக்க பள்ளியின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் 175 மாணவிகள் துடிதுடித்து பலியாகினர். பாடசாலை மீதான தாக்குதல் அமெரிக்க ஏவுகணையால் நடத்தப்பட்டது என்று தகவல் வெளியானது. ஆனால் பாடசாலையை ஈரான் இராணுவமே தாக்கியதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்தார். இதற்கிடையே 175 மாணவிகள் கொல்லப்பட்ட தாக்குதலை அமெரிக்க இராணுவமே நடத்தியதற்கான காணொலி மற்றும் செயற்கைக்கோள் புகைப்பட ஆதாரங்கள் வெளியாகியுள்ளன. தாக்குதலுக்குள்ளான காணொலி மற்றும் செயற்கைக்கோள் படங்களை ஆய்வு செய்ததில் இது அமெரிக்காவின் டோமாகாக் குருஸ் ஏவுகணை என்பது தெரிய வந்துள்ளது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து வளைகுடா நாடுகளில் அமைந்துள்ள அமெரிக்க படைத்தளங்கள் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் மூலம் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் மத்திய கிழக்கு நாடுகள் மீதான ஈரானின் கொடூர தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இந்த தீர்மானத்தில் மத்திய கிழக்கு நாடுகள் மீதான தாக்குதலையும் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடி கடல்சார் வர்த்தகத்தில் தலையிடுவதையும் ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்தியா உட்பட 135 நாடுகள் ஆதரவு அளித்ததைத் தொடர்ந்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதேவேளையில் சீனா இந்த வாக்கெடுப்பை புறக்கணித்தது ரஷ்யாவின் தீர்மானத்தை விமர்சித்துள்ளது.
கனடாவின் ஒன்டாரியோ முதல் நியூ பவுண்ட்லேண்ட் வரையிலான பெரும் பகுதிகளில் நிலவும் கடும் வானிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சில பகுதிகளில் மிக முக்கியமான உறைபனி மழை பெய்யக்கூடும் என சுற்றுச்சூழல் கனடா எச்சரிக்கை விடுத்துள்ளது. மான்ட்ரியலில் 20 மில்லிமீட்டருக்கும் அதிகமான உறைபனி மழை பெய்ய வாய்ப்புள்ளதனால் 70 ஆண்டுகளுக்கு முந்தைய சாதனையை இது முறியடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓட்டாவா மற்றும் கியூபெக் நகரங்களிலும் 24 மணி நேரத்தில் 40 மில்லிமீட்டர் வரை உறைபனி மழை பெய்யக்கூடும் என்றும், மான்ட்ரியல் ட்ரூடோ விமான நிலையத்தில் 1/3 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓட்டாவா மற்றும் கியூபெக் சர்வதேச விமான நிலையங்களிலும் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும், ஒன்டாரியோவில் புயல் காரணமாக சுமார் 33,000க்கும் அதிகமான வீடுகள் மின்சாரமின்றி இருளில் மூழ்கியுள்ளதாகவும், கியூபெக் மாகாணத்திலும் சுமார் 10,000 வாடிக்கையாளர்கள் மின்சார பாதிப்பை எதிர்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சின்பெட் தலைமையகம், இஸ்ரேலிய விமானப்படை தளங்கள் ஆகியவற்றை ட்ரோன்கள் மூலம் தாக்கியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. டெல்லவியில் உள்ள 2 இஸ்ரேலிய விமானப்படை தளங்கள் மற்றும் சின்பெட் தலைமையகத்தை ட்ரோன்கள் மூலம் தாக்கியதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. மத்திய தரைக்கடல் கடற்கரையில் உள்ள ஜாவ்னி நகருக்கு மேற்கே உள்ள பால்மாஸ் சிம் விமானப்படை தளத்தையும் தெற்கு இஸ்ரேலில் உள்ள ஓப்டா விமானப்படை தளத்தையும் குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் விமான நிலையத்துக்கு அருகில் ஈரான் 2 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்படும் நிலையில் மத்திய கிழக்கில் போர் பதட்டத்தை மேலும் அதிகரித்துள்ளது. எனினும் இந்த தாக்குதலால் விமான நிலைய செயற்பாடுகளில் பெரிதாக பாதிப்பு ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் துபாய் கிரீக் துறைமுகத்துக்கு அருகிலுள்ள கட்டடம் ஒன்றின் மீதும் புதன்கிழமை ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலால் கட்டடத்தில் பாரியளவில் தீ பரவியதாகவும் பின்னர் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாகவும் துபாய் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் இஸ்ரேல் போர்ச்சூழலில் ஒரு பெரும் திருப்பமாக ஈராக் கடல் எல்லைக்குள் அமெரிக்காவுக்கு சொந்தமான ஜேப்சி விஷ்ணு என்ற கச்சா எண்ணெய் தாங்கி கப்பல் மீது ஈரானின் தற்கொலைப்படை படகு தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் கப்பலில் பணியாற்றிய இந்திய மாலுமியொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக என்றும், கப்பலில் இருந்த மற்ற 27 மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டு பஸ்ரா நகருக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இந்திய அரசு இந்த தாக்குதலை கடுமையாக கண்டிப்பதோடு சர்வதேச கடல் பகுதிகளில் பணியாற்றும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன. இதற்கிடையில் ஈராக் பிரதமர் முகமது சியா அல் ஜூடானி தங்கள் நாடு இந்த பிராந்திய போருக்குள் இழுக்கப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அமெரிக்காவிடம் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியான் ஈரானின் உரிமைகளை ஏற்பது மற்றும் இழப்பீடு வழங்குவது மட்டுமே போரை முடிக்க ஒரே வழி என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இந்த தாக்குதல் மேற்காசியாவின் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. வளைகுடா போர் பதற்றம் காரணமாக ஈரானில் உள்ள தமது தூதரகத்தை தற்காலிகமாக மூடும் நாடுகளின் வரிசையில் சுவிட்சர்லாந்தும் இணைந்துள்ளது. தூதரகம் மூடுவது தொடர்பில் சுவிட்சர்லாந்து வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில், சுவிட்சர்லாந்து தூதுவர் மற்றும் 5 பணியாளர்கள் தரைவழியாக ஈரானை விட்டு வெளியேறியுள்ளதுடன் அவர்கள் தற்போது பாதுகாப்பாக நாட்டின் எல்லைக்கு வெளியே உள்ளனர். ஈரானின் பாதுகாப்பு சூழல் வழமைக்கு திரும்பியவுடன் அவர்கள் மீண்டும் தெஹ்ரானுக்கு திரும்புவார்கள் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புனித ரமலான் மாதத்தில் அலெக்சா பள்ளிவாசல் மற்றும் ஹராம் அல்செரிப் வளாகத்தின் வாயில்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகள் மூடி வருகின்றமைக்கு பல இஸ்லாமிய நாடுகள் கூட்டாக கண்டனம் தெரிவித்துள்ளன. ஐக்கிய அரபு ராச்சியம், சவுதி அரேபியா, கட்டார், துருக்கி, எகிப்து, ஜோர்தான், இந்தோனேசியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் இந்த கண்டனத்தை வெளியிட்டுள்ளனர். பழைய ஜெருசலேம் நகர் மற்றும் புனித தலங்களுக்குள் நுழைவதற்கு விதிக்கப்பட்டுள்ள தன்னிச்சையான மற்றும் பாரபட்சமான பாதுகாப்பு கட்டுப்பாடுகள், சர்வதேச சட்டம், சர்வதேச மனிதாபிமான சட்டம் மற்றும் வழிபாட்டு சுதந்திர கொள்கைகளை அப்பட்டமாக மீறும் செயல் என அமைச்சர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அலெக்சா பள்ளிவாசல் மற்றும் வழிபாட்டாளர்களுக்கு எதிரான இஸ்ரேலின் இத்தகைய ஆத்திரமூட்டும் நடைமுறைகளை முழுமையாக நிராகரிப்பதாக தெரிவித்துள்ள அமைச்சர்கள், ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலேம் மற்றும் அங்குள்ள இஸ்லாமிய கிறிஸ்தவ புனித தலங்கள் மீது இஸ்ரேலுக்கு எந்தவித இறையாண்மையும் இல்லை என்பதையும் உறுதியாக வலியுறுத்தியுள்ளார். அலெக்சா பள்ளிவாசல் வளாகம் முழுமையாக முஸ்லிம்களுக்கான பிரத்யேக வழிபாட்டு தலம் என்றும் அதன் விவகாரங்களை நிர்வகிக்கும் சட்டப்பூர்வ அதிகாரம் ஜோர்தானிய அப்காஃப் அமைச்சகத்துடன் இணைந்து ஜெருசலேம் வக்ஃப் நிறுவனத்துக்கு உள்ளது என்றும் அவர்கள் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளனர். மேலும் ஜெருசலேமில் உள்ள புனித தலங்களுக்கு எதிராக இஸ்ரேல் முன்னெடுக்கும் சட்டவிரோத நடைமுறைகளை தடுக்க சர்வதேச சமூகம் தீர்க்கமான மற்றும் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். எதியோப்பியா நாட்டில் ஏற்பட்டுள்ள மண் சரிவில் சிக்கி சுமார் 50 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
எதியோப்பியாவின் காமோ பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் அங்குள்ள ஹாச்சோ பாபா, கம்பா மற்றும் போன்கே ஆகிய மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. இதனால் அங்குள்ள ஏராளமான குடியிருப்பு பகுதிகள் மண் சரிவுகளால் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுவரை ஒருவர் மட்டுமே மண் சரிவில் இருந்து உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த மண் சரிவுகள் சிக்கி 50 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 125 பேர் மாயமாகியுள்ளதாகவும் நேற்று உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து 3 மாவட்டங்களின் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாயமானவர்களை தேடும் பணிகளில் நூற்றுக்கணக்கான மீட்பு பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.